பாருங்க அவ்வளோ ஈஸி இல்லை. பாருங்க எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருங்க. பாரம்பரிய காஞ்சிபுரம் பட்டுப்புடவை தாங்க நெஞ்சிட்டு இருக்கேன். வணக்கங்க. இது வந்து காஞ்சிபுரம் முகூர்த்த சிலை. அதாவது கல்யாணத்துக்கு இதை கட்டுவாங்க. அதான் நான் நெஞ்சிட்டு இருக்கேன். இது பாரம்பரியமாக இது முகூர்த்த சிலை எடுப்பாங்க. இதை பாருங்க, இதான் பிரைடல்னு சொல்லுவோம். அது பாருங்க டிசைன் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா அழகாக இருக்கும். இப்போ நெஞ்சு வந்துருக்கு சிலை, அதை காட்டுறேன் பார்க்குறீங்களா? பார்த்து பார்த்து நெஞ்சிருக்கேன் பாருங்க. சுப முகூர்த்த பட்டு இதெல்லாம் இதெல்லாம் அவ்வளோ கஷ்டம். எல்லாமே பாருங்கள் டிசைன்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒரு டிசைன் நாங்கள் புள்ளி வச்சு வச்சு நல்லா வருதா, அழகாக இருக்கணும், ஏன்னா முகூர்த்தத்துக்கு போகுது இதெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து இது நெய்வோம். இந்த சிலை நெஞ்சு வச்சுருக்கோம், அவ்வளோ அழகாக இருக்கும். முகூர்த்த பட்டிலே 3D டிசைன்னு சொல்லுவோம். இது 3 நாள் 4 ஆடை வச்சு போடணும். அப்போ தான் இந்த கலருங்க நேச்சுரலாக வரும். ஜரிகிலே நாடாக போட்டிருக்கோம், அது 3 கலர் நெஞ்சிருக்கோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போ தான் நேச்சுரலாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து பார்த்து கையில் நெஞ்சிருக்கோம். விலை உயர்ந்த பட்டு சேலை பாருங்கள், எவ்வளோ நேர்த்தியாக நெஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து அடுத்த சேலை பாருங்கள், ஃபுல்லாக ஜரிகிலே பண்ணியிருக்கோம், அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்கோம். எல்லாமே விலை உயர்ந்த சிலைங்க. அந்த உடலை பாருங்கள், அந்த தங்க ஜரிகில் அந்த மயிலும் சக்கரமும் பதிச்சிருக்கும் பாருங்கள். இந்த 3Dலே சில்வர் ஜரிங்க எப்படி இருக்கு பாருங்க, சில்வர் தங்கம் எப்படி இருக்கு பாருங்க, ஜொலிக்குது பாருங்க. அப்படியே இந்த காஞ்சிபுரம் முகூர்த்த சேலைனால இந்த பல்லு தாங்க அழகு. ஏன்னாங்க அதை பார்த்து பார்த்து நெய்வோம். 3Dலே ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருப்போம், அவ்வளோ அழகாக இருக்கும். யூக்குலான்னு பார்டர் இது பார்த்தீங்கன்னா பரம்பராலே இந்த மாதிரி முகூர்த்த சேலை தாங்க ஸ்பெஷலே. இந்த மாதிரி ஒரு சேலைக்கும் 16,000 முறை நாங்கள் மிதித்து வாட்டு போடணும். அப்போ தான் சேலை நல்லா அழகாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேலை தான் நெஞ்சிருக்கோம் பாருங்க. கைத்தறிக்கலாம், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி காஞ்சிபுரம் முகூர்த்த சேலை வேணால் பரம்பராஸ்கில் ஃபாலோ பண்ணுங்க.